உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பாடத்தில் கதை சொல்ல போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? கதை சொல்ல போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? கதை சொல்ல போகிறோம். இந்த கதையோட தலைப்பு என்ன அப்படின்னா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதான் அந்த கதையோட கரு. புரியுங்களா? சரி, இப்போ கதைக்கு போயிடலாமா? ஒரு கழுகு என்ன பண்ணிச்சான், இறைவனை நினச்சி தவம் இருந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்படி தவம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கடவுள் தோன்றினாராம். தோன்றினடியோட உடனே கழுகு காட்டிச்சான், நான் உங்களை நினச்சே தவம் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் எனக்கு தவம் இருக்கிற நேரத்தில் எனக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? செத்து போயிடுவேன் அப்படின்னு நினச்சான். உடனே கடவுளும் என்ன பண்ணாராம், சரி சாப்பாடு உனக்கு தந்துடுறேன், நீ தவம் இருக்கிறதுக்கு உனக்கு முன்னாடியே சாப்பாடு வரும், நீ சாப்பிட்டுக்கலாம், உனக்கு பக்கத்துலேயே சாப்பாடு வரும், கண்டிப்பாக நீ சாப்பிட்றலாம் அப்படின்னு கடவுளும் சொன்னாராம். உடனே இது என்ன பண்ணிச்சான், திரும்பவும் தவத்துக்கு போயிட்டான். தவத்துக்கு போயிட்டு தவம் இருந்துக்கிட்டு இருந்துச்சான். தவம் இருந்து ரொம்ப நேரம் தவம் இருந்ததுக்கு பிற்பாடு என்ன பண்ணிச்சான், கண்ணை முழிச்சு பார்த்துச்சான். பார்த்தா எதுக்கையே என்ன இல்லையாம்? சாப்பாடு. தனக்கு எதுக்கையே சாப்பாடு இல்லையா. உடனே என்ன பண்ணிச்சான், கடவுளை பார்த்து, கடவுளே நீ என்னை ஏமாற்றி விட்டா, நான் கேட்டது போல் நீ எனக்கு என்ன கொடுக்கல? சாப்பாடை கொடுக்கலை, அதனால நீ என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னு இது சத்தம் போட்டு கத்துனுச்சான். உடனே கடவுளும் என்ன பண்ணாராம், உடனே அந்த கழுகுக்கு எதுக்க தோன்றி, கழுகே உனக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன், ஆனால் நீ தான் என்ன பண்ணலை? அதை சாப்பிடலை. இல்லை, நீங்கள் திரும்பவும் போய் சொல்கிறீங்க, எங்கே சாப்பாடு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். உடனே கடவுள் சொன்னாராம், நீ உனக்கு பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொன்னால், திரும்பி பார்த்தா ஒரு தவளை செத்து கிடந்துச்சான். ஒரு தவளை செத்து கிடந்துச்சான். அப்போ உனக்கு உணவு கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணிவிட்ட? தவம் இருக்கிற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணிவிட்டா? சோம்பேறித்தனத்தால் என்னையே நீ நம்பிக்கிட்டே என்ன பண்ணிவிட்ட? உன்னுடைய முயற்சியை நீ திரும்பி பார்க்கல. ஒரு தடவை நீ திரும்பி பார்த்துருந்தீங்கன்னா, உன்னை சுற்றி திரும்பி பார்த்துருந்தீங்கன்னா என்ன தெரிஞ்சிருக்கும்? அந்த உணவு தெரிஞ்சிருக்கும். அந்த உணவை நீ சாப்பிட்ருந்துருக்கலாம். அப்போ நீ என்ன பண்ணலை? முயற்சி பண்ணலை. நீ என்ன பண்ணலை? முயற்சி பண்ணலை. நீ உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டியது தான். ஆனால் அதே நேரத்தில் என்ன இருக்கணும்? உனக்கு முயற்சியும் இருக்கணும், சிறு சிறு முயற்சியும் இருக்கணும். கடவுள் நம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிடக்கூடாது? வெறுமனே இருந்துடக்கூடாது. நீயும் என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னிச்சான். அதுபோல தான் மாணவர் செல்வங்களே, நம்மளும் என்ன பண்ணுறோம்? நமக்கும் பக்கத்துலேயே தான் எல்லாமே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கும் பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது. இப்போ காலையில் எக்ஸாமுக்கு வர்றீங்க அப்படின்னா, காலையில் கடவுள்கிட்ட என்ன பண்ணுவீங்க? நான் இன்றைக்கி பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வருவீங்க. அதே நேரத்தில் என்ன பண்ண மாட்டீங்க? புக்கை எடுத்து படிக்க மாட்டோம். அந்த புக்கு தான் கடவுள் கொடுத்தது. அந்த புக்கு தான் கடவுள் கொடுத்தது. நம்ம புக்கையும் என்ன பண்ணி எடுத்து முயற்சி செஞ்சு படிச்சிருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்? பாஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையில் முன்னேறி இருப்போம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் முயற்சியும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கரு. நன்றி.